தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனம் 1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த கால வேளையில தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய், எங்கள் விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறவராய் கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. ஆமாண்டவரே, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் ஒரு ஓமையை சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. அந்த பொல்லாத நியாயாதிபதியே தன்னிடத்தில் வருகிற ஆண்டவரே அந்த விதவைக்கு ஆண்டவரே நியாயம் செய்யும் பொழுது ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் எந்த காரியத்தை குறித்து கேட்கிறோமோ அந்த காரியத்திலே சீக்கிரமாக எங்களுக்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீங்க, அதற்காக நன்றி. சீக்கிரமாக எங்களுக்கு நியாயம் செய்வீங்க, அதற்காக நன்றி. இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் அப்பா, எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெப அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. சோர்ந்து போக வேண்டாம், இன்னும் எனக்கு நடைபெறவில்லை என்று சொல்லி உடைய பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எங்க பக்கமாய் சாய்ந்து எங்க கூப்பிடுதலை கேட்கிற தேவனாய் நீர் இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த நாளில் உடைய பிள்ளைகள் பொறுமையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே கர்த்தரிடத்திலே ஆண்டவரே அப்பா கேட்கிற காரியத்தை ஆண்டவரே தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மனம் தளராதபடிக்கு ஸ்திரமாய் இருந்து கேட்க உதவி செய்யுங்க. பொல்லாத மனிதனே சீக்கிரமாய் நியாயம் செய்யும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க நியாயம் செய்வீங்க, உம்முடைய பிள்ளைங்களுக்கு அற்புதத்தை செய்வீங்க, உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடுவீங்க, உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீங்க, உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அருளுவீங்கப்பா. இன்றைக்கு சோர்ந்து போகாமல் ஜெபித்து உம்முடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.